மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நரம்பு நோய்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வரதை பார்க்கிறோம். ஒரு காலத்துல ஒரு 40 வயது இருக்கக்கூடிய பெண், நம்முடைய பாட்டியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண், அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல 50% கூட இன்றைக்கு நம்ம அம்மா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா கூட, கடின உழைப்புக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா கூட, இன்றைக்கு நம்முடைய அம்மாவுக்கு இருக்கக்கூடிய நரம்பு நோய்கள் நம்முடைய பாட்டிக்கு இருந்ததா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். பார்க்கின்சன் நோயின்னு சொல்லக்கூடிய நடுக்குவாத நோயும், அல்சமியர் நோயின்னு சொல்லக்கூடிய மறதி நோயும், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சொல்லக்கூடிய மூளையுடைய சுருக்க நோயும், சிறுமூளை பாதிப்புன்னு சொல்லக்கூடிய செரிப்ரல் அட்ரஃபி சார்ந்த நோய்களும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல 50 வயது 60 வயது உள்ளவர்களை கூட பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நோயற்ற வாழ்க்கை தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். நம்ம பொதுவாகவே நம்முடைய வாழ்வியல் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லும் போது தர்ம அர்த்த காம மோட்சம்னு 4 விஷயத்த சொல்லுவோம். ஒரு மனிதனாய் பிறந்து ஒரு கணவனாக, ஒரு சகோதரனாக, ஒரு தந்தையாக, ஒரு தாத்தாவாக, ஒரு குடிமகனாக நாம் ஆற்றக்கூடிய கடமை தான் தர்மம்னு சொல்றது. இந்த தர்மத்தை முழுமையாக நாம் செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள், பணம், பதவி, புகழ், இததான் அர்த்தம்னு சொல்றது. நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளை நாம் அடைவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, ஆசை, குறிக்கோள், இததான் காமம்னு சொல்றது. மோட்சம் அப்படிங்கிறது இறந்த பிறகு நாம் செல்லக்கூடிய பாதை கிடையாது. இந்த வாழ்விலேயே நாம் சாதிக்க வேண்டிய விஷயத்தை சாதித்து நம் மனதிலும் உடம்பும் நம்முடைய ஆத்மாவும் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு தான் மோட்சம்னு பேரு. இப்ப இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்கள், இந்த 4 விஷயங்களை ஒரு மனிதன் திறம்பட செய்ய வேண்டும், அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஷரீரமேவ கலு சாதனம் அத்தக சர்வம் பரித்யஜ்ய ஷரீரம் அனுபாலயேத். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களை முழுமையாக அடைந்து பிறவி பயனை நாம் அடைவதற்கு ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது அவருடைய உடம்பும் ஆரோக்கியமும் தான். அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை வேண்டாலும் தவிர்த்து ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொள்வது அவசியம். அந்த ஒரு அக்கறை தான் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு திருமூலர் அவ்வளவு அழகாக சொல்றார். பூஜைகளும் புனஸ்காரங்களும் விரதங்களும் கூட கொடுக்க முடியாத வரங்களை இன்றைக்கு மனிதன் தனக்குத்தானே சாதித்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது உடல் மேல் இருக்கக்கூடிய, ஆரோக்கியத்தின் மேல் இருக்கக்கூடிய அக்கறை தான். ஆனா துரதிர்ஷ்டவசமாக கடந்த ஒரு 40-50 வருடங்களாக பொருள்னு சொல்லக்கூடிய பணம், அந்த பணத்தை ஈட்டுவதில் இருக்கக்கூடிய ஆர்வம், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாக நாம் நினைத்து செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு பெரிய அளவுல சம்பாதித்த பணத்தை அனுபவிக்க கூட முடியாத அளவுக்கு நரம்பு நோய்களை நம்ம உடம்புல உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். நிறைய பேரை நான் பார்க்கிறேன், கடுமையான உழைப்பாளி சார், இந்த கம்பெனியே உருவாக்குனது அவரு தான் சார், 30 வருஷம் 40 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு சார், இப்ப பாருங்க சார் அவருக்கு சாப்பாடு சாப்பிடறதுக்கு அவர் கைக்கு நரம்புகளுக்கு பலம் இல்லை சார், யாராவது ஒருத்தர் ஊட்டி தான் விடணும், நடக்க முடியல, தனியா நிக்க முடியல, நம்ம அறையில ஒன்னா இருக்கக்கூடிய கழிப்பறை, அதற்கு செல்லுவதற்கு கூட நமக்கு உதவி தேவைப்படுகின்ற நிலைக்கு இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் இருப்பதற்கு காரணம் ஆரோக்கியத்திற்கும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை நாம் எடுக்காமல் விட்டதுதான். உடலுடைய நரம்புகளை பலப்பிக்க, புதுப்பிக்க 30 வயது ஆனாலும் கூட இன்றைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்க, 80 வயதிலும் 30 வயது போலவே ஆரோக்கிய வாழ்க்கை யாருடைய உதவியும் இல்லாமல் பெருவாழ்வு வாழ என்ன விஷயங்களை செய்யலாம்? 10 விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். உங்க நரம்புகளை பலமாக்கி நீங்க செய்யக்கூடிய வேலைகளை நன்றாக செய்து ஆரோக்கியமான பெருவாழ்வு வாழ்வதற்கான 10 விஷயங்கள் நம்ம செய்யணும். முதல் விஷயம் என்ன தெரியுமா? டீடாக்ஸ் செய்யணும். என்னடா டாக்டர் இவரு எப்ப பேசினாலும் டீடாக்ஸை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். ஆனா அந்த டீடாக்ஸை தொடர்ந்து செஞ்சு 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 அவங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கும் இரும்பை போல இளமையாக 70 வயதில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேன்.
நம்ம ஐயா சிவகுமார் அவர்கள் நடிகர், அவங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் போற நடை வேகத்திற்கு சவாலா இன்றைக்கு அவர்களுடைய மகன்கள் போவாங்களாங்கிறதே கேள்விக்குறி. காரணம் முழுமையான ஒரு வாழ்வியல் முறை, அந்த டீடாக்ஸ் செஞ்சு அவங்க உடம்ப அவங்க பத்திரமா பாத்துக்கிறது தான். இன்னைக்கு 2 மணி நேரம் ஒரு மேடையில அவரால் மூச்சு விடாம பேச முடியுதுன்னா அப்ப அவரோட ஆரோக்கியம் எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பெரியவர்கள்லாம் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டிகள். இவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற ஆரம்பித்தாலே நம்ம எல்லாம் வாழ்க்கையில நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், பெரிய பெருமகிழ்ச்சியோட நாம் வாழ முடியும். அந்த வகையில டீடாக்ஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது. 2 வகையான டீடாக்ஸ் பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஒன்று, வருடத்திற்கு ஒரு முறை நாம் செய்ய வேண்டியது. 6 நாட்களுக்கு நெய் மருந்துகள் சாப்பிட்டு 7வது நாள் காலை பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது ஒன்று. 2வது, ஒவ்வொரு மாதமும் 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை 300 மில்லி தண்ணீர்ல போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதுல ஒரு கரண்டி, அதாவது 10 மில்லி உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய் சேர்த்து மாதத்திற்கு ஒரு முறை உடல்ல இருக்கக்கூடிய கழிவை நாம் நீக்குகின்ற முயற்சி. இந்த முயற்சிகள் நாம் செய்ய ஆரம்பித்தாலே நம்ம உடம்பு பொலிவோடு, நரம்புகள் பொலிவோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2வது, இன்றைக்கு உடலை பாதிக்கக்கூடிய பொருட்களை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும். EDCன்னு சொல்லுவோம், எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிவ் கெமிக்கல்ஸ் சொல்லுவோம். நீங்க ஸ்வீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா மஞ்சள் கலர்ல, டீல் கலர்ல, பச்சை கலர்ல, சிகப்பு கலர்ல கேக்கு, பிஸ்கெட்ஸ், ஐஸ்கிரீம், கிரீம்ஸ் இதெல்லாம் வரதை பாக்குறீங்கல்ல. இந்த கலருக்கெல்லாம் காரணம் என்னன்னா EDCன்னு சொல்லக்கூடிய எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிவ் கெமிக்கல்ஸ் தான். இந்த கெமிக்கல்ஸை உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கு நரம்பு நோய்களை உருவாக்கக்கூடிய காரணமாக இருக்கிறத பார்க்கும். இப்ப இன்றைக்கு மசாலா பொருட்களை அரைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமே நம்ம ஊர்ல இல்லாம போச்சு. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் மசாலா, ரசம் மசாலா, கொழுக்கட்டை மசாலா வரலாம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம வீட்டுல அரைக்கக்கூடிய மசாலா பொருள் ஒரு மாசத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குது. கடையில வாங்கக்கூடிய மசாலா பொருள் 2 வருஷத்துக்கு கெடாதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? ஏன்னா அதுல சோடியம் பென்சாய்ட்னு சொல்லக்கூடிய இந்த உணவு கெடாமல் இருப்பதற்கான ஒரு கெமிக்கல் ஆட் பண்றாங்க. இப்ப உணவு கெடாமல் இருப்பதற்கான அந்த கெமிக்கல் ஆட் பண்ணும்போது அதை நீங்க சமையலுக்கு போட்டு கொதிக்க வைக்கும் போது அந்த கெமிக்கல்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மற்றும் ஒரு பை ப்ராடக்ட் தான் சோடியம் பென்சோயேட்டுங்கிறது பென்சீன் அமிலமாக மாறுறதை நம்ம பார்க்கிறோம். பென்சீன் அமிலமாக மாறக்கூடிய அந்த உணவை நாம் சாப்பிடும் போது நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழக்கக்கூடிய நிலையில நரம்பு நோய்களை உருவாக்குறத பார்க்கிறோம். அதனால இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளையோ பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கக்கூடிய உணவுகளையோ வாங்குவதை தவிர்த்து எதெல்லாம் நம்ம வீட்டுல செய்ய முடியுமோ செஞ்சு சாப்பிடுகின்ற பழக்கத்தையும் வெளி உணவுகளை சாப்பிடுகின்ற பழக்கத்தையும் நம்ம தவிர்த்தாலே நம்முடைய நரம்பு மண்டல பலம் நன்றாக இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு இதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். 3வது, நல்ல தூக்கம். யாரெல்லாம் இன்னைக்கு நல்லா ஒரு 8 மணி நேரம் இல்ல ஒரு 6 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு நம்ம போறோமோ நம்ம யாருக்குமே நரம்பு நோய் வராதுங்க. நீங்களே பாருங்க, கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் கூட வேலை செய்வாங்க. ஆனா 3 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆயுட்காலம் அதிகமாகிறதையும், அதிக உழைப்பு இல்லாம ஓய்வுல இருக்கவங்க ஆனா தூக்கம் இல்லாமல் சிரமப்படுபவர்களுடைய ஆயுட்காலம் மிக குறைந்து போயிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், திருநெல்வேலி, நாகர்கோயில்லாம் நான் போகும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா சில விஷயத்த பார்ப்பேன். என்ன தெரியுமா? 94 வயசு இருக்கும், அவரை பார்த்தா 94 வயசுன்னே நம்ம சொல்ல மாட்டோம். அவரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 65 வயசு இருக்கும், அப்படிதான் இருப்பார் அவரு. அவரே என்கிட்ட கேட்பாரு, சார் எனக்கு 95 வயசாச்சு சார் அப்படிம்பாரு. நானே யோசிப்பேன், எப்படிங்க இவ்வளவு இளமையா இருக்கீங்க, என்ன காரணம்னு பார்த்தா ராத்திரி 8 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போகக்கூடிய பழக்கம், காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு விவசாயம் பார்க்கக்கூடிய பழக்கம், நல்ல பசி, நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவோடு இருக்கக்கூடிய பழக்கம். இது அவர்களை எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்திற்கு கொண்டு போச்சு தெரியுமா? இன்னைக்கு அவங்க ஆயுட்காலம் 90 வயசு இருக்கவர் பார்க்கறதுக்கு 65 வயசு மாதிரி இருக்காருன்னா பெருசா அவங்க மெனக்கடல, சத்து மாத்திரை சாப்பிடல, டாக்டர் கிட்ட போல, ஊசி மருந்து சாப்பிடல, எதுவுமே பண்ணல, ஆனா நல்லா இருக்காங்க. காரணம் என்ன? நல்ல தூக்கம். சோ 3வதாக நாம் பார்க்க வேண்டியது தூக்கம் தான். எந்த அளவுக்கு தூக்கத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. 4வது, நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த முயற்சி என்னன்னா, நம்ம முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய அளவுக்கு தியான பயிற்சிகளை நாம் செய்யணும்.
ஏன்னா அந்த தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தியான பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யும் போது, பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள நல்லா உள்ள வரும்போது, யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் நம்முடைய நரம்புகளை பலப்படுத்துவதை பார்க்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ரஹாரம்னு சொல்லக்கூடிய இந்த 7 சக்கரங்களுமே நம்முடைய நரம்பு மண்டலங்களோடு பின்னி பிணைந்து நம்முடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளையும் நம்ம மன செயல்பாடுகளையும் மாற்றமடைய செய்யறத பார்க்கணும். அப்ப இதை நம்ம பலப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? தியானம் செய்யணும், யோகா செய்யணும். 5வது மூச்சு பயிற்சி. பிராணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியும், உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியும், பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியும் 3ம் ஒன்றாக சேரும் போது அது நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய உயிர் சக்தி தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படை. ஒரு மனிதன் உயிரோட இருக்கான், அப்ப உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு அது இல்லாம நம்மளால இருக்க முடியும். சுவாசிக்கின்ற காற்று இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? அல்லது ஒளியற்ற இடத்துல நம்மளால இருக்க முடியுமா? பட் இது 3ம் ஒன்றாக சேரும் போது உடல் உருவாக்குகின்ற சக்தி, இந்த பிராண சக்தி தான் நமக்கு மிக அடிப்படை. இந்த பிராண சக்தியை நமக்கு எந்த அளவுக்கு சரியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமும் நம்முடைய நரம்பு மண்டலங்களும் பலமா இருக்கும். அதற்கு சுலபமான ஒரு முயற்சி தான் மூச்சு பயிற்சி. இன்னைக்கு யாரெல்லாம் பிராணாயாமம் செய்யறாங்கன்னு பாருங்களேன், அவங்களுக்கு பக்கவாத நோயே வராது. அந்த பிராணாயாமம் அவ்வளவு சிறப்பான மாற்றத்தை நம்ம உடம்புக்குள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 6வது, தசைகளும் நரம்புகளும் இரத்த குழாய்களும் பலமாகணும் அப்படின்னா இன்றைக்கு உடலுடைய இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் இன்றைக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு 8000 அடி நடக்கிறார்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நரம்பு மண்டல சோர்வு இருக்காது. நிறைய ஆண்கள் என்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு நரம்பு தளர்ச்சியா இருக்கு, விரைப்பு தன்மை இல்ல, நீண்ட நேரம் மனைவியோடு என்னால் உடலுறவில் ஈடுபடவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நான் என்ன பண்றதுனே தெரியலன்னு கஷ்டப்படுவாங்க. நான் அவங்களுக்கு சிம்பிளா சொல்லுவேன், டெய்லி 4 கிலோமீட்டர் நடங்க அப்படின்னு. சார் 4 கிலோமீட்டரா, எப்படி சார் நான் நடக்கிறதும்பாங்க. சொல்லுவேன், கையில ஒரு வாட்ச் கட்டிக்கப்பா, எலக்ட்ரானிக் வாட்ச், காலையில இருந்து நைட்டுக்குள்ள உன்னோட நட 4000 to 5000 ஸ்டெப்ஸ் வர மாதிரி பாருங்க அப்படின்னு. அதே போல எனக்கு தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரொம்ப நாளா சக்கரை நோயோட போராடிட்டு இருந்தார். சக்கரை நோயினால கால்லாம் மரத்து போச்சு, விரைப்புத்தன்மை சுத்தமாவே இல்லை, குழந்தையே இல்லை அவருக்கு. ரொம்ப கஷ்டத்தோட வந்தாரு. வயசு 45 ஆயிடுச்சு டாக்டர், நான் என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியலன்னு ரொம்ப வருத்தத்தோட வந்தாரு. அப்ப அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நீங்க டெய்லி 12000 அடி நடங்க சார், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு. 12000 அடி என்னால் நடக்க முடியாது, எனக்கு கால் வலிக்குதுன்னாரு. நான் சொன்னேன், முதல் நாள் 1000 அடி நடங்க, ஒரு மாசத்துல அந்த எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணுங்க அப்படின்னு. 3 மாசம் தான் அவரோட சுகர் குறைஞ்சிருச்சு, அவரோட வலி சரியா போச்சு, அவரோட விரைப்புத்தன்மை சரியா போச்சு. இன்றைக்கு மருந்து இல்லாம அவருக்கு ஒரே பிரசவத்துல அவருக்கு 2 குழந்தைகள், 2 அழகான பெண் குழந்தைகள் முத்து மாதிரி கிடைச்சது. அதுக்கு காரணம் வாக்கிங் தான். சோ உடலுடைய உழைப்புங்கிறது நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். 7வது, இன்றைக்கு உணவுகள்ல ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய உணவுகள் தான் பெரும்பாலும் நம்ம உணவா இருக்கு. எத்தனை பேர் இன்றைக்கு கீரை சாப்பிட்றோம்? எத்தனை பேர் பாகற்காய் உணவுல சேர்க்கிறோம்? எத்தனை பேர் இன்றைக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்றோம்? இந்த இதய நோய் சார்ந்த விழிப்புணர்வு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா மக்களுக்குள்ள புரிதல் ரொம்ப மாறி போச்சு. பால் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், இது கொழுப்பு அது கொழுப்புன்னு சொல்லி கொழுப்பு உணவை தவிர்க்க ஆரம்பிச்சு இந்த கொழுப்பு உணவுகளற்ற ஒரு வாழ்வியல் முறைக்குள்ள நம்ம போனதுனால நம்முடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாருக்கு போய் நீங்க செக் பண்ணாலும் உங்களோட B12 சத்து ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லுவாங்க. மெக்னீசியம் சத்து குறைவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப மெக்னீசியம் B12 சார்ந்த சத்துக்கள் நம்ம உடம்புல கிடைக்கணும் அப்படின்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் அற்று, அசைவம் சார்ந்த உணவுகள் அற்று அது சாத்தியமே கிடையாது. அசைவம்னா மாடுல இருந்து கிடைக்கக்கூடிய பால், நெய், மோர், தயிர், இதுலயும் B12 சத்து இருக்கத்தானே செய்யுது. ஒரு உயிரை கொன்று சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, கொல்லாமல் சாப்பிடக்கூடிய எல்லாமே B12 சத்து இருக்கு. அப்ப B12 இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள்ல இருந்தும், மெக்னீசியம் கீரை பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறியில இருந்தும், மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய பழங்கள்ல இருந்தும் நமக்கு கிடைக்கும் போது நம்ம உடம்புல நரம்பு நோய்கள் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. 8வது, எண்ணெய் குளியல். திரும்ப திரும்ப ஏன் டீடாக்ஸ் மாதிரி நான் எண்ணெய் குளியல் சொல்றேன்னா, அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம்னு சொல்றாங்க.
சரக்கர்னு ஒரு மகா ஆச்சாரியர், அவர் தான் உலகத்துல ஜெனரல் மெடிசன் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு ஜெனரல் மெடிசனா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லா மருத்துவர்களுக்கும் தலைமை மருத்துவராக இருந்தவர் அவர் தான். அவர் சொல்றாரு, உன் உடம்புல நோயே வரக்கூடாது, நீ இளமையா இருக்கணும், பொலிவா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு மனைவி இல்ல 100 மனைவி இருந்தாலும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு உனக்கு உடம்புக்கு பலம் வேணும்னா நீ டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளி அப்படிங்கிறார். வேற எதுவுமே சொல்ல அவர். அந்த மூலிகை சாப்பிடு, இந்த உணவு சாப்பிடலாம் கிடையாது. உடம்புக்கு விளக்கெண்ணையும் தலைக்கு நல்லெண்ணையும் தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சு வாரத்துல 3 நாள் குளி அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் சொல்றாரு டெய்லி குளிப்பா, அப்பதான் உன்னோட உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்கிறார். அப்ப நரம்பு நோய்களை குணப்படுத்த, நரம்பு நோய்கள் வராமல் இருக்க எண்ணெய் குளியல் ஒரு மிகச்சிறந்த மருந்து. விளக்கெண்ணெயை உடல் முழுவதும் தேய்த்து, நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை தலைக்கு மட்டும் தேய்த்து குளிக்கின்ற ஒரு பழக்கம் மிகப்பெரிய அளவில் நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து விடுவதை பார்க்க முடியும். 9வது ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு நரம்புகள் ஆரோக்கியப்படணும்னா அமுக்ரா கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த அமுக்ரா கிழங்கை பொறுத்தவரையில ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு உடம்புடைய வாத பித்த கபம்ங்கிற 3 தோஷங்கள், உடலுடைய தாதுக்கள்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், கொழுப்பு மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், ஹார்மோன் மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சொல்லக்கூடிய மண்டலங்கள், உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், மூலாதாரம் முதல் கொண்டு சஹஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், உடலுடைய 5 அவயங்கள், அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய 5, இது இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய 108 வர்ம புள்ளிகள். இந்த 5 லெவல்ல உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடிய மிக சுலபமான வெரி எஃபெக்டிவ் மருந்து எது தெரியுமா? அமுக்ரா கிழங்கு தான். இன்னைக்கு யாரெல்லாம் டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அமுக்ரா கிழங்க உணவுல சேர்த்துக்கிறோமோ, உணவாக பால்லயோ வெந்நீர்லயோ கலந்து சாப்பிடுறோமோ, குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு கடையில விற்கக்கூடிய நிறைய உற்சாக பானங்களை வாங்கி கொடுக்கும், அதெல்லாம் கட் பண்ணிருங்க. இன்னைக்கு ஆண் குழந்தையா இருந்தா அமுக்ரா கிழங்கும், பெண் குழந்தையா இருந்தா தண்ணீர் விட்டான் கிழங்கும் கொடுங்க. இது 2ம் கொடுங்க. இறைவனுடைய படைப்பில் ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம், ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் இன்னைக்கு நம்முடைய மருத்துவ முறை, தமிழ் மருத்துவ முறை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஆண்களுக்கு அமுக்ரா கிழங்கு, பெண்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு, இதை மட்டும் காலையில ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் கொடுங்க. உங்களுக்கு நரம்பு மண்டல நோய்களே வராது. இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க, எனக்கு சுலபமா ஒரு மாத்திரை சொல்லுங்க அப்படின்னு நீங்க யாராவது கேட்டீங்கன்னா, அதற்கு சிறந்த மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜா சாஃப்ட்ஜெல் கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரை. இந்த மகாராஜா சாஃப்ட்ஜெல் கேப்சூல் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை, தசைகளை, தசை நார்களை, எலும்புகளை, மூட்டுகளை, உடம்புக்கு தேவையான எலும்பு மஜ்ஜை மற்றும் தசை நார்களோடு பிணைந்து இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பலப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான இளமையான, பொதுவா ஸ்டாமினான்னு சொல்லக்கூடிய பலத்தையும், பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய தரையில உட்கார்றேன், எழுந்துக்கிறேன், படிக்கட்டு ஏறுறேன், குனிறேன், நிமிர்றேன், எடை தூக்கி செய்யறேன்னு செய்யக்கூடிய எல்லா வகையான வேலைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்து எதுனா இந்த மகாராஜா சாஃப்ட்ஜெல் கேப்சூல்ஸ் தான். இதை காலை 1, இரவு 1, ஒரு மாத்திரை உணவுக்கு முன்பு அல்லது உணவுக்கு 1 மணி நேரம் பின்பு சாப்பிடும்போது உடம்புடைய நரம்பு மண்டலங்கள் பலமாகிறத பார்க்கலாம். இன்னைக்கு நரம்பு பலமாகணும் அப்படின்னா அமுக்ரா கிழங்கு மிகச்சிறந்த மருந்து. பெண்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு மிகச்சிறந்த மருந்து. எண்ணெய் குளியல் மிகச்சிறந்த மருந்து. தூக்கம் மிகச்சிறந்த மருந்து. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியல, அவ்வளவு வாழ்க்கையில எனக்கு போராட்டம், பிஸியா தான் இருக்கு, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மகாராஜா சாஃப்ட்ஜெல் கேப்சூல் காலை 1, இரவு 1 உணவுக்கு பின்பு சாப்பிடும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். சோ நரம்புகள் பலமாக, உடல் ஆரோக்கியம் மேம்பட, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா திசுக்களும் பலம் பெற, 60 வயதானாலும் 20 போல் நாம் நல்ல ஒரு முயற்சியோடு ஆரோக்கியமாக இருக்க நமக்கு உதவி செய்கின்ற வழிமுறைகளை பார்த்தோம். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் உங்களோட இந்த வீடியோ பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வாழ்வியல் முறைகள் அப்படிங்கிறது எந்த கட்டணமும் கிடையாது, எந்த செலவும் கிடையாது, நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் மட்டும்தான். இந்த முயற்சிகளை 1 மண்டல காலம் 48 நாட்கள் தொடர்ந்து பின்பற்றுங்க. பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஏன்னா பழைய வீடியோக்கள் எல்லாம் சில வீடியோ நான் பார்த்தேன், சிலர்லாம் நான் அதை பயன்படுத்தினேன், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்தது. குறிப்பா தைராய்டுக்கு ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க, ரொம்ப வருஷமா தைராய்டு இருந்தது, நான் அந்த கஷாயத்தை குடிச்சேன், ரிப்போர்ட்லாம் நார்மலா வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சின்னு ஷேர் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நான் சொல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு, இல்ல இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை உங்களோட கேள்வியாகவோ அல்லது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாவோ ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி.
நன்றி, வணக்கம்.